ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் நான் செய்த பூஜை வேலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ஒரு புல்லரிக்கிற வீடியோவாக தான் இருக்கும். அவ்வளவு சிறப்பாக நம்ம வீட்டில் ஆடி வெள்ளி அன்னைக்குன்னு பூஜைகள் செஞ்சேன். இதோட வீடியோ தான் தொடர்ந்து நான் கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த 2 நாளாக நம்ம வீட்டில் சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது. அதனால் அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் என்னால் கரெக்டாக கூட ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப ஓவர் பிஸி. நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நாளைக்கு விலாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். விலாகெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நாளையிலேருந்து கரெக்டாக அப்படியே வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகே, இன்னி ஃப்ரீ ஆகிட்டேன். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு வாசலெல்லாம் கூட்டி தெளித்து கோலம் போட்டு ரொம்ப மங்களகரமாக நம்ம வாசல் நிலைவாசல்லே வந்து அவ்வளோ அழகாக எப்போதும் செய்கிற வேலை தானே. எப்போதுமே நிலைவாசல் ஆடி வெள்ளின்னு இல்லை, நம்ம வீட்டில் எப்போதுமே நிலைவாசல் மங்களகரமாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அது எனக்கும் பிடிக்கும், வீடும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். காலையிலேருந்து நான் செய்த வேலைகளை ஏற்கனவே வந்து ஃபுல் வீடியோவாக நான் வந்து கொடுத்துட்டேன். இருந்தாலும் இதில் வந்து காலையில் இருந்து என்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி அப்படியே ஒரு தொடர்ச்சியாக கொடுத்துருக்கேன். அப்படியே வீடியோவை பாருங்கள். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்த வீடியோ தான் இது. ஏன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணால் கூட நீங்கள் அடுத்த அக்கா எங்கக்கா வெள்ளிக்கிழமை வீடியோ காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது கூட என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதி எடிட் பண்ணி வச்சுருந்தேன், பாதி வந்து எடிட் பண்ண முடியல. ஏன்னா நேற்றெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம வீட்டில் வேலை நடந்ததுனால ஓவர் சவுண்டாக இருந்தது. எல்லாமே வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க, கேட்டு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணோம். 2 பக்கம் கார்டன் பக்கம் முன்னாடி நம்ம வீட்டில் கேட்டு மாற்றிட்டோம். அதை வந்து ஏற்கனவே இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப பழைய கேட்டாக இருந்தது இல்லையா, அது வீடு கட்டும்போது போட்ட கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு. அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுச்சு. சரி, அதை மாற்றலான்னு சொல்லிட்டு தான் முந்தா நாள் ஃபுல்லாக மெட்டீரியல் எடுக்க போக வர டிசைன்ஸு டிசைன்ஸை போய் பார்த்துட்டு கரெக்டாக இது மாதிரிலாம் சொல்லி, ஏன்னா ஏற்கனவே செய்ய கொடுத்தது தான். இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் போய் பார்த்து சொல்லிகிட்டே வந்தேன்னா அதில் கொஞ்சம் அலைச்சல் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்ததுனால நேற்று ஃபுல்லாக இங்கேயும் வேலை நடந்தது. நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்லேயும் செட்டெல்லாம் போட்டோம், அங்கேயும் வேலை நடந்தது. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ட்ரில் பண்ணதுனால ஃபுல் ஓவர் சவுண்டை என்னால் உட்காந்து பேச முடியல. சரி, ஆளுங்களும் வேலை செஞ்சுட்டு இருந்தனால எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு கரெக்டாக டைம் போயிடுச்சு. அதனாலே உங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நான் இதை வந்து ரொம்ப விரிவாக்கமாக சொல்லணும். நான் என்ன கமெண்ட்ஸில் எவ்வளோ நேரம் உட்காந்து டைப் பண்ணுறது, இன்னொன்று எனக்கு வேலைகளும் இருந்தனால மொபைலே கையில் எடுக்க முடியல. இருந்தாலும் நான் அப்பப்போ காலையில் நேற்று பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல் வ்ளாக் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை அப்படியே ஷார்ட்ஸாக போட்டு விட்டேன். ஏன்னா வீடியோ நம்ம தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்து நேரத்துலேயே எழுந்திரிச்சு நான் வந்து வேலைகளை செஞ்சு உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோ கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் லாங் வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது கரெக்டாக சவுண்ட் இல்லாமல் ரொம்ப காமாக உள்ள இடத்துல உட்காந்து பேசினா தான் வீடியோக்கு வந்து கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும், பேசுகிற சவுண்டு வந்து நல்லா நீட்டாக கேட்கும். அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சாரி, இருந்தாலும் வந்து இது தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாளையிலேருந்து எப்போதும் போல் உங்களுக்கு நாளைக்கு வந்து காலையிலே விலாக் கொடுத்துறேன். நேற்று எடுத்த வீடியோவோட விலாக் வந்து நாளைக்கு நான் அந்த விலாகில் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம், இப்படியெல்லாம் நம்ம வீடு மாறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு விலாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். காலையில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், ஈவினிங் ஒரு வீடியோ, கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து அது ஒரு முக்கியமான வீடியோ. அதனால் அதையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு வந்து ஆடி வெள்ளி இல்லையா, இன்னுமே நம்ம வீட்டில் இன்னும் சிறப்பான பூஜைகள். நாளைக்கு வந்து 3வது வெள்ளி, 2வது வெள்ளி நான் வந்து பூஜை செய்யலை. ஏன்னா நான் தான் ஏற்கனவே வந்து ஊருக்கு போயிட்டேன்னா இந்த விலாக்லேயே நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு போன டைம் கொடுத்தா இந்த விலாக்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் 2வது வெள்ளி பூஜைகள் செய்யலை. இப்போ 3வது வெள்ளி நாளைக்குங்கிறப்போ இன்னும் ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய குலதெய்வத்தெல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப அழகாக பூஜைகள்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நல்லா அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு ரொம்ப சூப்பராக, நாளைக்கு வந்து நேற்று உள்ள விலாக் தான் கொடுப்பேன். நாளன்று நான் வந்து அடுத்த நாள் சனிக்கிழமை பூஜை வீடியோஸ், வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி வெள்ளிக்கிழமையோட வீடியோஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சகோதரி சொன்னாங்க, அக்கா கன்னியூவாக நீங்கள் வீடியோ கொடுக்கறதுனால எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வரமாட்டேங்குதுக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. கஷ்டம்தான், யாருக்காக இருந்தாலும் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய வீடியோ வரலைங்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு இருக்க தானே செய்யும் இல்லையா.
அது மனித இயல்பு தானே. நம்மளை வந்து ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்க, அவங்ககிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வராதப்போ நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வரதான் செய்யும். என்னடா எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிறாங்க, வீடியோவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. பரவாயில்ல, எல்லார்கிட்டையும் மறுபடியும் நான் சாரி கேட்டுக்கிறேன். கடவுளுடைய அனுகிரகத்தால் சில நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத, இதுவுமே கடவுளுடைய சக்தியால் தானே நடக்குது. எல்லாமே நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே தெய்வங்களுடைய அனுகிரகம் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாமே சரி. அதனால் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லதுதான் நினச்சிட்டு அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து அப்படியே கன்னிவாக போயிட்டே இருப்போம். ஓகே, இப்போ காலையில் எந்திரிச்சு அழகாக மங்களகரமாக கோலமெல்லாம் போட்டு எல்லா வேலைகளும் நிலைவாசலில் வந்து வேப்பெல்லாம் கட்டி நிலைவாசல்லாம் சுத்தம் பண்ணி முன்னாடி விநாயகருக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாவை வந்து நல்லா தண்ணியில் அபிஷேகம் செஞ்சு எடுத்தாந்து வச்சுட்டேன். இது வந்து மண்ணால் செஞ்ச சிலை தான். இது வந்து பண்ணாரி அம்மன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா பண்ணாரி அம்மன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க, அக்கா அந்த சிலை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பண்ணாரி அம்மன் கோவிலில் வாங்கினேன். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு இந்த சிலை வாங்கி. கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து வரும்போது அப்படியே அம்பாவை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள லக்ஷ்மி சிலை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருமாரியம்மன் சிலை. இது வந்து கருமாரியம்மன் வந்து செராமிக்கால் செஞ்ச சிலை. இது வந்து கோவில் திருவிழாவில் தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தா நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு வந்து, ஏன்னா இந்த பண்ணாரி அம்மனுக்கு வந்து நம்ம அபிஷேகம் செய்ய முடியாது, ஏன்னா இது வந்து மண்ணால் செஞ்ச சிலை. அதனால பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இதாகிடும். தண்ணியில் கழுவிக்கலாம், ஆனால் வந்து அபிஷேகம் செய்ய முடியாது. நம்ம எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் செஞ்சுக்கலாம். இந்த கீழே இந்த பக்கம் இருக்கக்கூடிய கருமாரி அம்மனுக்கு வேணால் நம்ம வந்து நாளைக்கு அபிஷேகம் செஞ்சு சூப்பராக ஒரு வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இதையே சொல்கிறேன் அப்படின்னு யாரும் கோவிச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி அமையுது, அந்த சுச்சுவேஷன் வந்து அப்படி வந்து அமைஞ்சிருது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. சரி, நல்ல விஷயம் தானே, அதனால் வந்து ஹாப்பியாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அப்படியே அம்பாளுக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு, அதே போல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கருமாரி அம்மனுக்கும் அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டாச்சு. அந்த சைடு வச்சுருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாருக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன். இங்கே கருமாரி அம்மன் வந்து கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே வந்து அவங்கள எடுத்து அமர்த்தி வச்சுருக்கேன். இந்த சைடு லக்ஷ்மி தாயாரை வந்து அது வந்து கீழே ஒரு மண்ணால் செஞ்ச ஒரு விளக்கு மாதிரி உள்ளது. அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கண்ணாடியால் செஞ்ச கிளாஸில் செஞ்ச தாமரை பவுல், அதுக்குள்ளே காய் நிறைய போட்டு அந்த காயின் மேலே வந்து அம்பாலை அமர்த்தி வச்சுருக்கேன். எப்போதுமே அப்படி தான் நான் வைப்பேன், அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய கருமாரி அம்மனுக்கு இது நானே தச்ச ட்ரெஸ், இதெல்லாம் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாரீலேருந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, ப்ளவுஸ் அப்படியே புதுசாக இருக்கும்ல, அதை வச்சு அம்பாளுக்கு ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ் தைச்சு அவங்களுக்கு வந்து போட்டு விடுறேன். இது ஏற்கனவே நான் பழைய வீடியோஸ் தான், இது பழைய வீடியோ நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு, இதெல்லாம் எப்படி தச்சேன் அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, புது துணி, நல்ல பட்டு துணியாக வச்சுருக்கதெல்லாம் இது மாதிரி தெய்வங்களுக்கு நம்ம வீட்டிலே சின்ன சின்ன சிலைகளுக்கு அழகாக அளவெடுத்து நம்ம குட்டி குட்டியாக தைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பூஜைகள் செய்யும்போது அழகாக அவங்களுக்கு கட்டி அலங்காரம் பண்ணி நம்ம பூஜைகள் செய்யலாம். ஓகே, இந்த ஆடி வெள்ளி அப்படின்னாவே வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக ரொம்ப சிறப்பான ஒரு மாதம்தான் சொல்லணும். ஆடி மாதத்தில் எல்லா பெண் தெய்வங்களையும் நம்ம வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம். எப்போதுமே ஆடி வெள்ளி நாட்களில் வந்து நம்ம காலையிலே எந்திரிச்சு வீட்டை சுத்தம் செஞ்சு வாசல் எல்லாம் கோலம் போடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வந்து பெண் தெய்வங்களுடைய அம்பிகையுடைய ஃபோட்டோஸோ இல்லை வந்து சிலைகளோ இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து அழகாக அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் நல்ல அழகான வாசனை மலர்கள்லாம் கொண்டு அம்பிகை நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி மாதம் அப்படின்னாவே தெய்வங்களுக்கு உடைய மாதம் தான். அந்த மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க, எல்லாமே தெய்வத்தை மட்டுமே நாம் நினைக்கணும். அப்படிங்கிறக்காக தான் இந்த மார்கழி மாதம் ஆடி மாதமெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைஞ்சது. 12 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மாதமும் வந்து தெய்வங்களை மட்டுமே நாம் வந்து நினைக்கணும் அப்படின்னு. அதே போல் புரட்டாசி மாதமும் அப்படி தான் இல்லையா. இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே வந்து பெண் தெய்வங்களுக்கு உள்ள மாதம் தான், பெண் தெய்வத்தை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம்.
இப்போது அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் சக்கரை பொங்கல் வந்து வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். அதே போல் எலும்பிச்சை சாதம், அதுபோல் கூழ், மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றி வந்து வழிபாடு செய்வாங்க. அப்படி செய்யும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள்லாம் விலகுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பிகைக்கு வந்து அந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்து நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறதோ இல்லை பொதுமக்களுக்கு நம்ம வந்து வேண்டுதலுக்கு கொண்டு போய் நம்ம கோவிலில் கொடுத்து நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நம்ம வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக கூழ் செஞ்சு படைச்சி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அதை நாம் வந்து நெய்வேத்தியமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்து அதை நாம் சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் நாம் வந்து பூஜைகள் செய்யும்போது எப்போதும் பெண் தெய்வத்துக்குரிய ஒரு மந்திரம் அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி. இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம மாதம் ஃபுல்லாக சொன்னாலும் சரி, இல்லை ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி, அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் வந்து ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற ஒரு மந்திரம். நம்ம பூஜைகள் செய்யும் போதே பார்த்தீங்க அப்படின்னா வேலை ஆரம்பிக்கும் போதே இந்த மந்திரத்தை நம்மளுடைய மனசார வாய் திறந்து நல்லா சவுண்டாகவே சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வேலைகளை செய்யலாம். அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற வேலைகள் எந்த வேலைகளாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே நம்மளுடைய வேலைகளை அன்றாடம் நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு கோயில்லையுமே பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு பூஜைகள் எல்லாம் எல்லா கோவில்கள்லேயுமே வந்து நடக்கும். அன்னைக்கு வந்து அம்பிகையை நாம் வந்து வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி சகல சௌபாகியமும் கிடைக்கும் என்பது அதீத நம்பிக்கை. அதனால தான் ஆடி வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வீட்லேயும் நம்ம கோவிலுக்கே போக முடியலனாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகையுடைய திருவுருவப்படமோ இல்லை வந்து சிலைகளோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அழகாக அபிஷேகம் அலங்காரமெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கிழமைகள்லே பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் மங்களகரமான ஒரு நாளாக கருதப்படுவது வந்து வெள்ளிக்கிழமை தான். இது வந்து மகாலட்சுமிக்கும் உரிய நாளாக வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பூஜைகள்லாம் செய்வோம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான செல்வ நலன்களையும் அள்ளி தரக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை நாள் தான் வந்து பொதுவாகவே நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. அன்னைக்கு காலையிலையோ அல்லது சாயந்தரமோ நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா தெய்வத்துடைய அருள் வந்து நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும். நிறைய நன்மைகள் வந்து நடக்கும். சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிர ஹோரையில் செய்யப்படும் பரிகாரங்களுக்கும் அதிக பலன் வந்து கிடைக்கும். மற்ற மாதங்களில் வெள்ளிக்கிழமையை விட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமை வந்து வரும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 5 வெள்ளிக்கிழமை வந்து வருது. அதனால் வந்து நம்ம அந்த 5 வெள்ளிக்கிழமையுமே வந்து அம்பிகை வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா அம்பிகை நம்ம வீட்டுக்கு அழைச்சி பூஜை செய்வது ரொம்பவுமே முக்கியமாக வந்து எல்லா பெண்களுமே செய்வாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் முன்னாடி நம்மளுடைய நிலைவாசலில் வேப்பிலை மா இலையெல்லாம் கட்டி அம்பிகையை வந்து வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு தான் அதெல்லாமே செய்வாங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம எளிமையாக பூஜை செஞ்சு அம்பிகையுடைய அருளை வந்து நம்ம வந்து பெறலாம். வீட்டில் உள்ள பெண்கள் வந்து நம்ம தனியாகவும் நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம வந்து பூஜைகள் செய்யலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கோவிலில் எல்லாம் குத்து விளக்கு பூஜையெல்லாம் நடக்கும் இல்லையா, அதுலேயும் நாம் கலந்துக்கிட்டு அம்பிகையுடைய அருளை வந்து நம்ம பெறலாம். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா குத்து விளக்கில் வந்து முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். அதாவது குத்து விளக்கில் மேல் பாகமாக எண்ணெய் ஊற்றி திரியிடும் பகுதியில் சிவபெருமானும், நடுவில் உள்ள தண்டு பகுதியில் வந்து மகாவிஷ்ணுவும், அடியில் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மதேவரும் தங்களின் தேவியர்களுடன் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். அதனால தான் குத்து விளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்வதாக, விளக்கு பூஜை வந்து நம்ம செய்யும்போது கோவில்கள்லையோ அல்லது நம்மளுடைய வீட்டிலையோ நாம் செய்யும்போது முப்பெரும் தேவர்களுடைய அருளும் முப்பெரும் தேவியருடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் குத்து விளக்கு பூஜைக்கு வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லுவாங்க.
நம்ம வந்து குத்துவிளக்கு பூஜையில் நம்ம கலந்துக்க முடியலைனாலும் நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய குத்துவிளக்கு நம்ம வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதை பற்றி நான் ஒரு தனிப்பதிவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அதே போல் ஆடி மாதத்தில் வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வந்து வழிபடணும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து குலதெய்வத்தை வந்து நான் வந்து அந்த முதல் நாள் வந்து நான் மேலே தான் வச்சுருக்கேன். அதாவது செல்ஃபில் வச்சு தான் நான் வந்து பூஜைகள் அவங்களுக்கு முன்னாடி ஒரு மண்ணாகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி சாமி காலையில் நான் வந்து கும்பிட்டாச்சு. ஆனால் அவங்க அப்படியே மேலே இருந்ததுனால அப்படியே வச்சுட்டேன். இப்போ 3வது வெள்ளி வரப்போகுது இல்லையா, அந்த 3வது வெள்ளியில் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அந்த குலதெய்வ கலசத்துக்குள்ளே நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன், நான் எப்படியெல்லாம் பூஜைகள்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவாக நான் வந்து உங்களுக்கு 3வது வெள்ளி பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அழகாக அம்பாளுக்கு வந்து அலங்காரம் செஞ்சு வளையல் மாலையெல்லாம் சாத்தி ரொம்ப சூப்பராக வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்சது மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் இந்த சங்கு விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமை முதல் ஆடி வெள்ளி அன்னைக்கினும் இந்த தீபத்தை ஏற்றுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே போல் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, இந்த சூலாயுதம் இருக்குது இல்லையா, அம்பாளுக்கு முன்னாடி வந்து எலுமிச்சம்பழம் கனி குத்தி வச்சுருக்கல, அதை பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி. அது எங்கே வாங்கினீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அதுவுமே நான் பண்ணாரி அம்மன் கோவிலில் தான் போன ஒரு 4-5 மாதம் ஒரு 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கோவிலில் போய் சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது அந்த சூளம் அழகாக இருந்தது பார்க்குறக்கு. 200 ரூபாயோ என்னமோ சம்திங் வந்தது. வாங்கிட்டு வந்த பித்தளை, அது நல்லா வெயிட்டாக இருக்கும். அதனால் அம்பாளுக்கு முன்னாடி வைக்கணுங்கிறக்காகவே அந்த சூளம் வந்து அந்த கோவிலிருந்தே தான் வாங்கிட்டு வந்தேன். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தெய்வீக பொருள் இருக்குது அப்படின்னா, அது அழியா பொருளாக இருந்தது அப்படின்னா நான் வாங்கிடுவேன். வாங்கியாந்து வச்சோம் அப்படின்னா அது எப்போதும் காலங்காலமாக நம்ம வீட்டில் வந்து இருக்கும் இல்லையா, அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வருவேன். அதுவும் சூளமெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எலுமிச்சங்கனி குத்தி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய பில்லி சூனியம் இந்த தோஷங்கள் அதெல்லாம் வந்து விலகுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து சூலாயுதத்தில் எலுமிச்சங்கனி குத்திட்டோம் அப்படின்னாவே இந்த கண் திஷ்டி எது இருந்தாலும் அது அப்படியே காணாமல் மறைஞ்சு போயிடும். அதனால தான் அந்த சூலாயுதத்தில் எலுமிச்சங்கனி குத்தி வந்து எல்லாருமே கோவில்லையும் சரி நம்மளுடைய வீட்லேயும் சரி வழிபாடு செய்கிறது அதுக்காக தான். அதுக்கப்புறம் சங்கு தீபமும் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா பழம் தேங்காய் எல்லாமே உடச்சி வச்சாச்சு. அதே போல் எலுமிச்சங்கனி பூவு வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுருக்கேன். அதே போல் பஞ்ச பாத்திரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச அப்படியே தண்ணி வச்சு அதில் வந்து பச்சை கற்பூரம் வேப்ப இலையெல்லாம் போட்டு அம்பாளுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அம்பாளை அதாவது ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னாடி எப்போதுமே என்னோடய பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா அட்சதை போட்டு தான் வழிபாடு செய்வேன். எனக்கு அட்சதை போட்டு வழிபாடு செஞ்சேன் அப்படின்னாவே எல்லா சகல சௌபாகியங்களும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அதீத ஒரு நம்பிக்கை. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அந்த அட்சதை போடுறப்போ அந்த தெய்வங்கள் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களாமா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த அட்சதையை வந்து ஏற்றுக்குவாங்களாமா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அட்சதை போட்டு வழிபாடு செய்யுங்க. தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை தெய்வங்களுக்கோ இல்லை திருவுருவப்படத்துக்கோ நீங்கள் வந்து பூஜைகள் செஞ்சாலும் சரி, அம்பாளுக்கு வந்து எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அட்சதை போட்டு வழிபாடு செய்யுங்க. இது அடிக்கடி நான் பூஜையில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அப்படியே அம்பாளுக்கு அலங்காரம்லாம் செஞ்சு முடித்து வேப்பிலை எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஆரத்தி எல்லாம் காட்டிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. இப்போ தீப ஆரத்தி காட்டுவேன், அதில் பாருங்கள் அப்படியே நம்மளுக்கே புல்லரிக்கும். அப்படியே உயிரோட்டமாக அம்பாள் வந்து அமர்ந்திருப்பாங்க. எனக்கு வந்து அந்த பூஜை செய்யும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த தீப ஆரத்தி காட்டிகிட்டே இருப்பேன். அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. அப்படியே அந்த முகத்தை பார்க்குறப்போ கண்ணு முழிச்சு அவங்க அப்படியே வந்து நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறப்போ அது உங்களுக்கும் ஏற்படும். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஆங்கிளாக எடுத்திருப்பேன். அந்தந்த இடத்துல அப்படியே அவங்களுடைய முகம் எந்த மாதிரியெல்லாம் தெரியுது அப்படின்ட்டு எனக்கு பார்க்க எப்படி தெரியுதோ அப்படி தான் நான் எடுத்திருப்பேன் வீடியோவே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த தீப ஆரத்தியை மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார இந்த அம்பாளுக்கிட்ட வேண்டுங்க. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த கொங்கு ஏரியாலேன்னு சொல்ல போனோம் அப்படின்னா பண்ணாரியம்மன் நீங்கள் கேட்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் வந்து இந்த பண்ணாரியம்மன் தாய் தான்.
இப்போ சமீபத்தில் கூட அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு இல்லையா, இவங்கக்கிட்ட தான் கையேந்தி போய் நின்னேன். எங்கள் அக்கா வந்து திரும்பி வரணும் அப்படிங்கிறக்காக. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த அம்பாள். நம்ம கோயிலே போய் வழிபடுற முடியலைனாலும் என்னோடய பூஜை அறை தான் எனக்கு கோயில் கருவறை. அப்படியே கோயில் கருவறைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அம்பாளை வந்து எப்போதும் அலங்காரம் செஞ்சு வச்சுருப்பேன். இப்போ அம்பாளுடைய முகத்தை பாருங்கள். எனக்கு இப்போ பேசக்கூட எனக்கு குரல் கொஞ்சம் தடுமாற்றம் தான் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரோட்டமாக அப்படியே அமர்ந்திருப்பாங்க, கண் திறந்து. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அப்படியே கண் திறந்து அந்த தீப ஒளியில் பார்க்குறப்போ அம்பாலே வந்து தத்ரூபமாக என் வீட்டில் வந்து இருக்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கும். இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லரிக்கும் அப்படின்ட்டு. அப்படி தான் இருந்தது. அதனால தான் நான் ஷார்ட்ஸாக கூட உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்கல. ஏன்னா அது லாங் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவே அப்படியே அந்த வீடியோவே வச்சுருந்தேன். அவ்வளோ ஒரு தெய்வீக ஆற்றல். அப்படியே பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு உடம்பு சிலிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்போதுமே நம்ம வந்து தெய்வ சக்தி, அதீத தெய்வ சக்தி அல்லது அதீத நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். நம்ம இங்கே நம்மளுடைய வீட்லேயும் சரி, இல்லை கோயில் கருவறையில் போய் நம்ம தெய்வத்தை பார்த்தாலும் சரி, நம்மளை எறியாமலே கண் கலங்கும், இல்லை நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது மாதிரி தான் இன்றைக்குமே நம்ம வீட்லேயுமே அந்த அம்பாள் வந்து அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக வந்து அமர்ந்திருந்தாங்க. தீப ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்து கற்பூர ஆரத்தியும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கஷ்டமில்லாத மனிதர்களே இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அப்படி அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த அம்பாளை மனதார வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும், நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் அடுத்த ஒரு 2 வாரத்திலே நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய வீடியோ பார்த்து நான் வேண்டிக்கிட்டக்கா, எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் வந்து பண்ணாரி அம்மன். இவங்களை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் வந்து ஒரு ஃபுல் பதிவாகவே கொடுத்துருப்பேன். இவங்க எப்படியெல்லாம் உருவானாங்க, எப்படி இந்த இடத்துல கோவில் உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தனியாக ஒரு பதிவாக கொடுத்துருப்பேன். அப்படியே செக் பண்ணி பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சமுக ஆரத்தி வந்து எடுத்துக்கலாம். அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாங்க. தீப ஒளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீப ஒளியில் முகத்தை பார்க்குறது தான் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் சொல்லுவோம்ல. நம்ம கோவிலில் போயிட்டு நம்ம தீப ஆரத்தி கூட அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நேராக பார்க்க முடியும். மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லைனில் போய் நிற்போம். அதுவும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும், எப்போதுமே கூட்டமாக இருக்கும். அதாவது லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் நின்று தான் நம்ம போய் தெய்வத்தையே போய் பார்க்க முடியும். அவங்க என்ன டக்குன்னு ஒரு ஆரத்தியை காட்டிட்டு அப்படியே அந்த தீபத்தை வச்சு அப்படியே தட்டில் காட்டிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப வந்து பொறுமையாக அம்பாளுடைய முகத்தை உங்களுக்கு பண்ணாரி அம்மன் கோவில் கருவறைக்கில் இருக்கக்கூடிய அந்த அம்பாலை ரொம்ப பொறுமையாக நான் வந்து காட்டியிருக்கேன் தீப ஒளியில். இப்படி தான் அங்கேயும் இருப்பாங்க. இதே மாதிரி தான் அங்கே குழந்தையாக அழகாக கால் மடக்கி அழகாக உட்காந்துருப்பாங்க. அது தத்ரூபமாக இருப்பாங்க. அதே போல் தான் நம்ம வீட்லேயும் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலச தீபம், முதல் நாள்னால கலசத்துலேயும் வந்து அப்படியே தீப ஆரத்தி எடுத்துக்கிட்டேன். இந்த அம்பாள் எல்லாருடைய வீட்லேயும் எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகி எல்லாருக்கும் எல்லா செல்வ வளங்களும் 16 செல்வ வளங்களும் நிறைஞ்சு எல்லாரும் இன்புற்று நிறைவுற்று வாழணும் அப்படின்னு நானும் மனதார இந்த அம்பாளுக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து நான் செய்த அந்த பூஜையை வந்து உங்களுக்கு ஃபுல் பதிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் நல்ல விஷயங்கள் இந்த நாட்டுக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி போய் சேரும். அதனால் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு புண்ணியம் கிடைக்கும் தானே. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.